வெல்கம் டு பிரகாஷ் லினா விலாக்ஸ். இன்னைக்கு டே 35. நம்ம விஜய் அண்ணன் வந்ததுமே நம்ம டாக்டரை பிடிச்சி ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம வாட்டர்மெலன் கிட்ட எதுக்கு நீங்க டாஸ்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபரிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம தர்பீஸ் சைலண்டா இருந்தாரு. உடனே நம்ம விஜய் அண்ணன் ஒன்னு நீங்களா சொல்லியிருக்கணும், நம்ம வியானா சொன்னதுக்கு அப்புறம் அதை பார்த்து நீங்க சொல்றது எப்படி கரெக்டா இருக்கும், நீங்க மட்டும் ரீல்ஸ் பண்றீங்க அதை பண்றீங்க இதை பண்றீங்கன்ட்டு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. பாத்தீங்களா, நான் பேசுறது உங்களுக்கு கேட்க முடியல, இதே மாதிரி தான் நீங்க பண்றதும் எங்களுக்கு இருந்துச்சு, கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரோஸ்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இருந்துச்சு நம்ம அரோராவும் எஃப்ஜேயும் அமித்தை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சார், அமித் ரிசைன் பண்ணனால என்னால சரியா ஸ்கோர் பண்ணவே முடியல அப்படின்ட்டு அரோரா சொல்ல, எஃப்ஜேயும் சார் நாங்க பண்ணதெல்லாம் அமித் பண்ணதா சொல்லி அவர் கிரெடிட் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு நம்ம அமித், சார் நான் ஜக்குசிக்கு தண்ணி எல்லாம் நானே தான் சார் எடுத்து கொண்டு ஊத்துனேன், வேற யாரும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. உடனே நம்ம எஃப்ஜே, சார் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, வினோத் சார் நான் பார்த்தேன் சார், அவர் தண்ணி எடுத்து ஊத்துனாரு. நம்ம விஜய் சொன்ன, எங்க இவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க நீங்க பார்க்கலன்றீங்க, நீங்க பார்க்கலன்னா அவர் பண்ணது இல்லைன்னு ஆயிடுமா. அதுக்கப்புறம் எஃப்ஜே கேகன்ஸ்டா நம்ம வியானா ஒரு இஷ்யூ எடுத்து வச்சாங்க. நாங்க பண்ற ஒர்க் எல்லாம் அவர் முந்திட்டு போய் பண்ணிட்டு அவர் கிரெடிட்ஸ்க்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, தண்ணி எடுத்து கஸ்டமர் கேட்கறாங்கன்னு எடுத்து வச்சிருக்கேன், அதை ஊத்திட்டு இவர் தனியா எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு அப்படின்னாங்க. உடனே எஃப்ஜே, நானே அங்க ஒரு ரோல் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன் சார், பிரியங்காவோட தீவிர ஃபேன் மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன், அதனாலதான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னாங்க. உடனே நம்ம விஜய் சொன்ன, அங்க ஒரு டாஸ்க் கொடுத்து உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்தா நீங்களே உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துக்கிறீங்க, அப்புறம் மத்தவங்க பண்றதெல்லாம் எப்படி வெளியே வரும் அப்படின்னு சொல்லி அவரை கேட்டாரு. அப்புறம் எஃப்ஜேட்ட எந்த டீம் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சார் நான் வந்து கிளீனிங் டீம் சார் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அதை விட்டுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம டாக்டரும் எஃப்ஜே மேல அதே இஷ்யூ தான் வச்சாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் சொன்ன, நான் ஹோஸ்ட் பண்ற சீசன்ல ஃபர்ஸ்ட் குறும்படம் காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனே எல்லாரும் என்னவா இருக்குன்னு கேட்டோன்னே நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்களே ஒன்னொன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அரோரா திருடி சாப்பிட்டாங்களா அதுவா இருக்குமோ அப்படின்னு கேட்கும்போது இல்ல, இப்படியே வாண்டடா அவங்களே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சாண்ட்ராக்காக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்கை குறும்படம் போட்டு காமிச்சாங்க. இதுல சாண்ட்ராக்காவை மாசா காமிச்சு பிஜிஎம்லாம் போட்டு சூப்பரா எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பவும் போல இந்த டாஸ்க்கை ரிவீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம விஜய் சொன்ன, நீங்க பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் விட்டு கிளம்பிட்டாரு. எல்லாரும் நல்லா பண்ணீங்கன்னு சொல்லி வாழ்த்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஜீவன் மட்டும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்துச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம விக்ரம். நீங்க பண்ண டாஸ்க்னால என் போஸ்டர்லாம் இழந்துன அப்படி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாரு. சாண்ட்ராக்கா போய் ஆறுதல் சொல்லும் போது, தயவு செஞ்சு என் பக்கத்துல வராங்க, கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுங்க அப்படின்னு சொல்லி ஏன் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் என்ன ஒரு டாஸ்க் வச்சாரு, டே போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல யார் இருக்காங்க அப்படின்றவங்க நேம் சொல்லுங்க அப்படின்றதும் ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டர் இருந்துச்சு கெமியே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம சொல்லிட்டு இருந்தாரு. உடனே நம்ம விஜய் என்ன, கேட்டதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, நீங்க உட்காருங்க முதல்ல அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்சிவியானா, நான் அரோராவை சொல்றேன், ஏன்னா அவங்களுக்கு எனக்கு இந்த ஒரு டே போனாலே போதும் போல இருக்கு அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே நம்ம விஜய் என்ன அரோராவை எழுப்பி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அரோரா யார்கிட்டையும் கோவப்படுறது இல்லை, அதனாலதான் அந்த மாதிரி தெரியறேன் போல அப்படின்னாங்க. சரி சார், நான் கலையை நாமினேட் பண்ணதுனால தான் அவர் வந்து எவிக்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே நம்ம விஜய் சொன்ன, நீங்க நாமினேட் ஆனதெல்லாம் அவங்க எவிக்ட் ஆகல, மக்கள் தான் முடிவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த வாரம் செகண்ட் எவிக்ஷன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கார்டு எடுத்து காமிச்சா எல்லாத்துக்கும் ஷாக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம பிரவீன். அவர் பேரை பார்த்தோன்னா கேஷுவலா ரேட் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருந்தாரு. இருந்தாலும் அவருக்கு அக்செப்ட் பண்ண முடியாம அங்கங்கேயும் ஓடி குதிச்சு யோகா பண்ற மாதிரிலாம் பண்ணி வித்த காமிச்சிட்டு இருந்தாரு. அப்போயே புரிஞ்சிச்சு அவருக்கு இதை அக்செப்ட் பண்ண முடியலன்ட்டு. மார்க்க பிளேயர்ஸ் எல்லாம் வந்து விட்டுறாங்க, நல்ல கேம்ல ஆடுறவங்கள திடீர்னு தூக்கி விட்டுறாங்க. பிரவீன் பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அதை கேட்ட நான், பிக் பாஸ் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு காட் ஃபாதரா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் படுத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பிரவீன் வெளியே போயிட்டாரு. வெளியே போனதுக்கு அப்புறமும் உள்ள இருந்து எல்லாருமே விசில் அடிச்சு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. எபிசோட்ல இவ்வளவுதான் நடந்துச்சு. நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம். பை.